கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 34 வசனத்திலே, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரெயினில் போகும்போது ரெட் சிக்னலு, கிரீன் சிக்னலு, ஆரஞ்சு. இதே போல் நம்ம டூ வீலரில் போகும்போதும் ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சுலாம் சிக்னலில் அங்கே வச்சுருப்பாங்க. ரெட் சிக்னல் வந்தாச்சு அப்படின்னா எல்லாரும் நின்றுணும். அந்த நேரத்தில் போய் கிராஸ் ஆகும்போது அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைன்னா வண்டி அடிச்சிடும், இல்லைன்னா அங்கே கேமரா அங்கே ஸ்கேன் பண்ணிடும். இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். நம்ம எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், அதுதானே நமக்கு தேவை. ஏன்னா காலவெளியிலே என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய குடும்பத்தில் நம்ம எல்லாருமே இணைந்திருக்கோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. சரி, இந்த 3 பாயிண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா சில ஆபத்துகளும் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்தில் ஆபத்து தெரியும் போது சில பிரச்சனையை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதை நம்ம சிம்பிளாக எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, ரெட் சிக்னலில் இருக்கும்போது வண்டி போயிட்டு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஏன்னா அடுத்த லைனில் உள்ள ஆட்கள் போயிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. டூ வீலரு, கார் ஓட்டுறவங்களும் எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும். அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ஒரு வண்டி ரிப்பேர் பார்க்க போயிடும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காலை வேளையிலே உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கை. அந்த நாள், அது எந்த நாள்? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். செய்தி என்ன அப்படின்னா, எச்சரிக்கையா இருங்கள். யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும், எப்போ எச்சரிக்கையா இருக்கணும், டெய்லி எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்க முடியும்? ஒரு 3 பாயிண்ட் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது நம்ம எல்லாருக்குமே தேவைதான். ஏன்னா சில குடும்பத்தில் ஏன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் பல லட்சங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சில பிரச்சனைகள் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இல்லை ஹார்ட் பேஷண்ட்டாக மாறிதாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா சில உணவுகள், சில பிரச்சனைகள், சுகர் அதிகமாகிடுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனைகள், சரீரத்தில் சில நிறைய பிரச்சனை அப்படிங்கிறாங்க, பொதுவாக சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி என்ன பார்த்தா, இதை நீங்கள் இப்படி சாப்பிட்றக்கூடாது அப்படிம்பாங்க, இதை இப்படி சாப்பிட்டதுனால இப்படி வந்துட்டு அப்படிம்பாங்க. இப்படி நம்ம நிறைய டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது நிறைய காரியங்கள் சொல்லிடுவாங்க. நம்ம கையில் பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கும்போது நமக்கு சில காரியங்கள் தெரிந்திருந்தால் நலமாக இருக்கும்ல. ஏன்னா வீட்டில் வயசான பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, அம்மா மாதிரி சொல்லுவாங்க, கூட இருக்கிற சகோதரமார் இல்லை சகோதரிமார் வீட்டில் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. பைபிள்ல இருந்து நம்ம சில காரியங்கள் பேசும்போது, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் டெய்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை புதுசாக யாராவது இணைந்திருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், ராத்திரி என்ன சாப்பிடணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராத்திரி நேரத்தில் போய் அது நான் வழக்கமாக சொல்கிறது தான், வண்டி ஸ்பீடு இவ்வளோ தான் போகணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு நேராக டபுளாக போகிறது. டபுளாக போகும்போது பப்ளிக்கில் ஃபுல்லாக எல்லாம் சொல்லிடுவாங்க, ரொம்ப தப்பாக ஓட்டுறாங்க, கண்டாமணிக்கு ஓட்டுறாங்க அப்படிம்பாங்க, தப்பாக ஓட்டுறாங்க அப்படிம்பாங்க. ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
அவங்க போன ஸ்பீடு வந்து ரொம்ப தவறலான ஸ்பீடாக இருக்கும். வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பெருந்திண்டி, அதிகமான சாப்பாடு, இருதயங்கள் பெருந்திண்டினாலும். இப்ப இந்த செய்தி எங்க போகுது அப்படின்னா, இருதயத்துக்குள்ள போகுது. அப்ப நீ செய்தி என்ன அப்படின்னா, இருதயம் பெருந்திண்டினாலும், வெறியினாலும், லௌகீக கவலையினாலும். இந்த 3 பாயிண்ட் ஒரு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஆழமா தெரிந்திருந்தால் 90% பிரச்சனைய நம்ம உடனே ஆஃப் பண்ணலாம். அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கோ எங்கேயோ சாப்பிட போறாங்க. அவங்க என்ன சாப்பிட போனாங்களோ அதை மட்டும் சாப்பிட்டா பிரச்சனை இருக்காது. அங்க பக்கத்துல இருக்கிறத பார்த்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா தொண்டை வெறிய வந்துடும். அப்புறம் செமிக்காது. அப்புறம் செமிக்கிறதுக்கு மறுபடியும் ஏதாவது சாப்பிடுவாங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்னும் உள்ள ஏற்றுவாங்க. ஒரு காலையில் என்ன சாப்பிடணும், ஒரு மத்தியானம் எவ்வளோ சாப்பிடணும், ஒரு ராத்திரி சீக்கிரமாக எவ்வளோ சாப்பிடணும், இதை ஒரு மனுஷன் கரெக்டாக அந்தந்த டயத்தில் சாப்பிட்டாச்சுனாலே 90% பிரச்சனை முடிஞ்சிடும். வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, வயசான பாட்டிமா இருப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கும் சின்ன வயசுலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, அவங்க என்ன சாப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும் சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா நான் ஹோட்டலில் போய் நான் அதை சாப்பிட்ருவேன் இதை சாப்பிட்ருவேன், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் வீட்டில் அம்மா அப்பாவை எதிர்த்து மனைவிட்ட சண்டை போட்டு ஹோட்டல்லையே 31 நாள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாடி சிஸ்டம் ஃபுல்லாக மாறிடும். ஒரு நல்ல குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவையில்லாமல் வெளியே போக மாட்டாங்க. அந்த குடும்பத்தை உடைச்சி சண்டை போட்டு நீ செய்கிற சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பல மாசமா பல வருஷமா அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சில பெரிய பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிடுவாங்க. நான் பொதுவாகவே சொல்லிட்டேன், பெருந்திண்டினாலும் இருதயங்கள் பெருந்திண்டினாலும். அப்போ இருதயம் வந்து எதுல சோர்வடையுது அப்படின்னா, தேவையில்லாம உள்ள கொண்டு வைக்க 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 சோர்வடைஞ்சிடும். நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இதை ஒரு மனுஷன் கரெக்டாக செஞ்சாலே போதும். சில குடும்பத்தில் பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா இதை இப்படி சாப்பிடாம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு குழம்பிட்டு இருப்பாங்க. அதனால அது ஒரு பாயிண்ட். 2வது வெறி. வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லை பூர்வீக சொத்தை யாராவது சொந்தக்காரங்க யாராவது கையெழுத்து போட்டு ஏமாத்திடுவாங்க, இல்லைன்னா அபகரிச்சிருவாங்க, இன்னும் கூட நம்ம சொல்லணும் அப்படின்னா வெளியே தள்ளிடுவாங்க. சில குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. நகை இல்லைன்னா தப்பாக பேசியிருப்பாங்க, இடம் இல்லைன்னா தப்பாக பேசியிருப்பாங்க, வீடு இல்லைன்னா தப்பாக பேசியிருப்பாங்க, குடும்பத்தில் கணவர் இல்லைன்னா தப்பாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளையை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருப்பாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் 30 வருஷம் ஆனாலும் அந்த 30 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த வெறி மட்டும் உள்ள இருந்து போகாது. 30 வருஷம் முன்னாடி ஃபேமிலியில யார்ட்டையோ சண்டை போட்டிருப்பாங்க, 30 வருஷம் முடிஞ்சா கூட அந்த வெறி வந்து உள்ளதா இருக்கும். அதான் போட்டிருக்கு, முதல்ல உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டினாலும், 2வதாம் போட்டிருக்கு வெறியினாலும். அப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அன்பு கூற முடியாது. 30 வருஷமா ஒரு குடும்பத்திலே எது பிரச்சனையா மாறிடுது அப்படின்னா, அன்பு கூறாமையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஏன் அவன்கிட்ட பேசணும், நான் ஏன் அவன்கிட்ட பேசணும், பார்த்தா பக்கத்து வீடா இருக்கும், இல்லை அடுத்த தெருவா இருக்கும்,
இல்லை ஒரு 2 தெரு தள்ளி இருக்கும். ரொம்ப வருஷமா பழகியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் பார்த்தா பல மாசங்கள் வருஷங்கள் அப்படியே தள்ளி போயிடுவாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வெறி. இந்த வெறி எங்கெல்லாம் உள்ள இருக்கோ அங்கெல்லாம் ஆபத்து உள்ள கிடக்கும். ஏன்னா கடைசி காலத்துல இந்த உண்மையான அன்பை காணும். ஒரு குடும்பம் உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாது. இன்னைக்கு தனக்காக மட்டுமே வாழ ஆரம்பிச்சாச்சு. வெறித்தனமா சில குடும்பத்துல இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, பார்த்ததெல்லாம் சாப்பிடணும், பார்த்த பொருள்லாம் வாங்கிக்கணும், பண ஆசை, பொருளாசை, அப்புறம் ஆசை, அப்புறம் இச்சை, இதெல்லாம் உள்ள சேர்ந்ததுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்டா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது, ஏன் ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஏன் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, ஒரு 10 வருஷமா கணக்கு பண்ணி பார்த்தா சாப்பாடு சரி இருக்காது. அம்மா அப்பா சொன்ன சாப்பாடை சாப்பிடாம, வீட்டுல மனைவி சொன்ன சாப்பாடை சாப்பிடாம, அப்புறம் இஷ்டம் போல வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அந்த உடம்பு சேஃப் எல்லாமே அடுத்தடுத்த இதுல போயிருது. பைபிள் என்ன போடுது அப்படின்னா, பெருந்திண்டி, 2வது வெறி. யார் மேலேயா கோவப்பட்டு இருப்பாங்க. எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். புருஷன் முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா கணவர் பார்த்தா 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா வீட்டில் பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்க சாப்பிட்றான்னு சொல்லி பார்த்தா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் என் மனைவி சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க அக்கா சரியில்லை, எங்க அண்ணன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை. லாஸ்ட்டு காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு எல்லாம் வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாரு மேலேயோ ஒரு வெறித்தனமான ஒரு கோபம் இருக்கும், இதயத்துல ஒரு கசப்பு இருக்கும், இதயத்துல ஒரு எரிச்சல் இருக்கும், யாரு மேலேயோ ஒரு பகை இருக்கும். மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்காது, விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்காது, இறங்கி போற ஒரு இருதயம் இருக்காது. ஒரு குடும்பம் எங்க பிரச்சனையா மாட்டிக்கிடுது அப்படின்னா, இறங்கி போயாச்சுன்னா 90% பிரச்சனை முடிஞ்சு போயிடும். என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பார்த்துட்டேன். எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு வெடிகுண்டு மாதிரி உள்ள வச்சிருக்கிறாங்க. வெடிச்சு செதறிடும் அப்படிம்பாங்க. லைட்டா ஒரு சின்ன ஒரு கங்கு போட்டுட்டுனா போதும், ஒரு சின்ன ஒரு குச்சி பத்தச்சுன்னா போதும், வெடிச்சிடும். அந்த அளவுக்கு வெடிகுண்டு மாதிரி சில குடும்பத்துல இந்த வெறி அது நாளாக 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 மன அழுத்தத்துக்குள்ள போயிருந்தாங்க. ஏன்னா மன்னிக்கிற இருதயம் இல்லை. இந்த பிரச்சனை எல்லாம் எங்கன்னே ஆரம்பிக்கு அப்படின்னா, அவங்க இஷ்டம் போல நல்லா சாப்பிட்டு கடின இருதயமா மாறிடும், முரட்டாட்டமா மாறிடுவாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜாதியா மாறிடுவாங்க, மாறுபாடுள்ள சந்ததியா மாறிடுவாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. இப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. நான் எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போனேன் அப்படின்னா, என்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லையோ, என்னைக்கு இஷ்டம் போல சாப்பிட்டுட்டு வாழ நினைச்சோம், என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ அன்னைக்கே என்னோட லைஃப் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் தேவையில்லாம ஹோட்டல் செலவு, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் பார்த்தா பெத்த தாயை மன்னிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஆனால் ஹோட்டலில் போய் செல்ஃபோனில் உட்காந்துட்டு பல மணி நேரம் சாப்பாடு வேறு லைனில் போயிட்டுருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தா மனைவி கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ என் புருஷன் வீட்டுக்கு வரலையே, எங்கேயோ போயிட்டாரே, சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி வேணும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எச்சரிக்கையாக இருங்கள். அது ஒரு பக்கம். வீட்டில் 4 பேர் தானே இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி வந்துட்டுனாலே 90% பிரச்சனை முடிஞ்சிடும்.
ஏன் மறுபடியும் மறுபடியும் 90% அப்படின்னு சொல்கிறேன்னா, சில வீட்டில் மனைவியினுடைய சாப்பாடு பிடிக்கல, அம்மா அப்பா சாப்பாடு பிடிக்கல. இப்போ நிறைய வாலிப பையங்க ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அம்மா சாப்பாடு பிடிக்கல, மனைவி சாப்பாடு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் கடைசி வரையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய குடும்பத்தில் ஆண்கள் தான் மேக்சிமம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அம்மாமாரு, தாய்மாரு, மனைவிமாரு 31 நாளும் தேவன் கொடுத்த கிஃப்ட். பைபிள் எப்படி போட்டுருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மையை வெறுத்தார்களாம். அந்த நன்மைனா என்ன பிரதர் அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அப்ப மனைவியை வெறுக்கிறவங்க நன்மையை வெறுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஏன் டைவர்ஸ் வருது, ஏன் கோர்ட்டு கேஸ் போறாங்க? மனைவி பிடிக்கல, புருஷன் பிடிக்கல, நேர டைவர்ஸ் தான். அதுக்கப்புறம் சாப்பாடு ஹோட்டல். ஏன்? வெறி. அப்ப வசனம் எப்படி போட்டுருக்கு அப்படின்னா, வெறியினாலும். ஒரு குடும்பத்துல வெறித்தனமான ஒரு ஆக்ரோஷமான காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இது சில வீட்டுக்குள்ள கிடக்கு. அது யார் யார் எப்படி எப்படி புரிந்து கொள்றீங்களோ, அது அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசினா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். 3வது ஒரு பாயிண்ட் இருக்கு. லௌகீக கவலையினாலும். ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது, அதை ஏன் சரி செய்து கொள்ள முடியல? என் வீட்டில் நான் மனைவிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் வீட்டம்மா ஒரு காரியம் சொன்னேன். சில குடும்பத்தில் நகை பிரச்சனைனால குடும்பம் பிரிஞ்சு போயிருது அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கும்போது மனைவி பேசிட்டு இருந்தேன். ஒரு குடும்பத்தில் நகை பிரச்சனை வரும்போது சில குடும்பத்தில் குடும்பம் பிரிவினை, அப்புறம் வேண்டாம்னு சொல்லி டைவோர்ஸ் அளவுக்கு போயிருந்தாங்க. இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் மனைவியுடைய நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சேன், வியாபாரம் பார்த்தேன், வியாபாரத்தில் நஷ்டம், நகையெல்லாம் விற்றேன், நடுரோட்டுக்கு வந்தேன், சொந்த ஊரை விட்டு போனேன், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு போனேன். இன்னைக்கு வரையாச்சு மனைவி கூட தான் இருக்கா. அப்போ நகை தான் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நகை தான் அப்படின்னா என்னை விட்டு போயிருப்பாங்க. நகை கிடையாது. ஒரு குடும்பத்தில் நகை கிடையாது. ஒரு கணவன் மனைவி உயிரோட இருக்கிறது தேவன் கொடுத்த கிருபை. எனக்கு 2008 உடம்பு சரியில்லாம வியாதி வந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. மனைவி, அம்மா, ஃபேமிலி எல்லாரும் சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணாங்க. நான் இன்னைக்கு 2026 உயிரோட இருக்கேன். குடும்பம் இருக்கு. தேவன் அருளிய அப்பம், முழு நேர ஊழியம். இந்த முழு நேர ஊழியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தர் நிறைய உபத்திரங்கள், பாடுகள், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, பல பாடுகள் மத்தியிலே அழைச்சி கொண்டு வந்தாரு. ஒரு பக்கம் சாபத்தில் வாழ்ந்திருக்கேன், ஒரு பக்கம் பார்த்தா விக்கிரத்தில் அடிமையாக இருந்திருக்கேன், மனுஷன்ட்ட அடிமையாக இருந்திருக்கேன், வியாதியில் படுத்திருக்கேன், சாபத்தில் வாழ்ந்திருக்கேன், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன், கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன், கையில் 10 ரூபா இல்லாமல் நடுரோட்டில் நின்றுருக்கேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் கையில் எடுத்து பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. என் இருதயத்துக்குள்ளே வசனம் இல்லாமல் இருந்துச்சு. என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ நான் தேவன் பக்கம் மனம் திரும்பும்போது நான் என்னெல்லாம் இழந்து போனனோ ஒவ்வொன்றா தர ஆரம்பித்தார். நான் என்னெல்லாம் இழந்து போனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் முதல்ல சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நான் என்னென்ன காரியத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், அதை நான் யோசித்து தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து
தாழ்த்தும் போது, பாவியா என் மேல கிருபையா இருங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்பும்போது பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வெறி. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னா வெறித்தனம் வந்துடுது. வெறித்தனமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், பேசி முடிச்சா சரியா இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கம், ஒரு 5 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு சில மாசத்துக்குள்ள டைவர்ஸுக்கு போயிருது. டைவர்ஸுக்கு போகுது, 1 வருஷத்துக்குள்ள எனக்கு வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆசையா கல்யாணம் முடிக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை வருது. ஆனா கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் உடனே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னா வெறி. அந்த வெறி எப்போ உள்ள வருதோ புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருந்தாங்க. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். 3வது, லௌகீக கவலை. வீட்டில் சில தாய்மார்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். ஆண்கள் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். லௌகீக கவலை அப்படின்னா என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். லௌகீக கவலை அப்படின்னா என்ன? லௌகீக அப்படின்னா உலக கவலை. இந்த உலக கவலை யாருக்கு அதிகமா இருக்கு? ஆண்கள் கூட ஓரளவுக்கு மாசம் மாசம் வேலை செஞ்சு அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. சில வீட்டில் வேலை செய்யாம இருக்காங்க, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா லௌகீக கவலை, இந்த உலக கவலை எங்கெல்லாம் உள்ள வருதோ அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். சில வீட்டில் நகை இல்லாம இருக்கும், சில வீட்டில் கடன்ல இருப்பாங்க, சில வீட்டில் வீடு கட்டியிருப்பாங்க, பேங்க்ல கடன் போயிட்டு இருக்கும், மாசம் மாசம் இஎம்ஐ போயிட்டு இருக்கும். சில வீட்டில் பார்த்தா கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா ரட்சிக்கப்படாம இருக்கும், சில வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், பிள்ளை இல்லாம இருக்கும். இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வரும். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு டீச்சர் வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய போஸ்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல லஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இப்படிலாம் இருக்கு. லௌகீக கவலை, உலக கவலை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உலக கவலை இருக்கும்போது எப்படி நிம்மதியா இருப்பாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. உலக கவலை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப நிறைய பேருக்கு பரலோகம் போகணும்னு சொல்லி இப்ப அந்த எண்ணம்லாம் இல்லை. நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படணும், நான் கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும், அந்த இப்போ அதெல்லாம் இப்போ காணாம போயிட்டு நிறைய இடத்துல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இப்போ கடைசியில் இப்போ ஒரு பாயிண்ட் வந்திருக்கு புதுசா. புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம். அப்ப என்னதான்ப்பா வேணும் அப்படின்னா செல்போன் மட்டும் போதும். செல்போன்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எதையாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருந்தாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல உடனே கல்யாணம் முடிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும் அப்படிம்பாங்க. அப்புறம் 5 வருஷம் ஆகட்டும் அப்படிம்பாங்க. அப்புறம் 7 வருஷம் ஆகட்டும் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிரும். அப்புறம் 12 வருஷம் ஆயிரும். அப்புறம் பார்த்தா வயசு கூடிரும். வீட்டுல பார்த்தா நிம்மதியா இருக்காது. என்னன்னு கேட்டா பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க மாட்டேங்குது, பையன் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கான். எனக்கு சில ஜெப குறிப்பு வரும். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, அது என் மனசுல இன்னும் போகவே இல்லை. ராத்திரி 11 மணிக்கு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல, நான் தனியா இருக்கேன் அப்படின்னாங்க.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு 49 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னாங்க. ஆக மொத்தம் வயசு தாண்டிட்டு வயசு தாண்டிட்டு எல்லாம் இருக்கு, நகை இருக்கு, வீடு இருக்கு, சொந்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வயசு தாண்டிட்டு இப்ப நிறைய குடும்பத்திலே உலக கவலை, லௌகீக கவலை. இந்த லௌகீக கவலையில எதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்துடும். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். நான் ஒரு வியாபாரத்துல இருந்தேன், வியாபாரத்துல நஷ்டப்படுறேன், நடு ரோட்டுக்கு வரேன், தொழில் எல்லாம் நஷ்டப்பட்டாச்சு, எல்லாம் லைஃப் முடிஞ்சிட்டு, 0 0 0 0 0 எல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு. பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்றேன், முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து என்னை கூப்பிடுறாங்க. திருநெல்வேலி பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச்சில் தெசேனவேலை ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அந்த பகுதியில் எனக்கு ஒரு வேலை வருது. அந்த வேலைக்கு போகும்போது சம்பளம் சொல்கிறாங்க, ஒரு 3000 ரூபா, இல்லை ஒரு 4000 ரூபா, 4500 ரூபா, ஒரு 5000 ரூபாக்குள்ள இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னாங்க. சந்தோஷமாக வந்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சம்பளம் பெருசு கிடையாது, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணி சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சி இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, குடும்பமாக வந்தோம். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன் கர்த்தருடைய கிருபையினால. ஒரு வயசான பாட்டி படிக்க வச்சாங்க. நான் மட்டும் பைபிள் காலேஜ் படிக்கல, மனைவியும் பைபிள் காலேஜ் படித்தேன். ஊழியத்துக்கு வரும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும், எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எல்லாத்தையும் வெறுத்து இருக்கணும், சுயத்தை வெறுத்து இருக்கணும். நான் ஊழியத்தில் வரும்போது நான் பரலோகத்துக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அந்த பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் வியாபாரம் பார்க்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொல்ல 2016, இன்னைக்கு 2026, கர்த்தருடைய கிருபையினாலே 10 வருஷம் முடிய போகுது. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, உலக கவலை. இந்த உலக கவலைன்னு என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன் வியாபாரத்தில் இருக்கும்போது, கடன்ல. அந்த 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும் போது என் மனைவி கூட தான் நின்னா. இன்னொரு வியாபாரம் பார்த்து நான் என்னெல்லாம் நஷ்டப்பட்டனோ அந்த நகையை திருப்பி கொடுத்துருக்கலாம். நான் என்னெல்லாம் நஷ்டப்பட்டனோ இன்னொரு வியாபாரம் பார்த்து மறுபடியும் நான் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் எந்த ஸ்டேஜில் இருந்தனோ அதே ஸ்டேஜில் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் மட்டும் ஜெபிக்கல, 40 நாள் பாஸ்டிங் போடும்போது மனைவியும் 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சா. முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. உலக கவலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சின்ன கதையை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கணவர் நஷ்டப்படுத்திட்டார் அப்படின்னா உடனே புருஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. என் வாழ்க்கையில இன்னைக்கு எரிய மனைவி கூட இருக்கான்னு என்ன அர்த்தம்? பொறுமையா இருக்கா, சாந்தமா இருக்கா, அன்பா இருக்கா. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? கனி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை யோசித்து பார்ப்போமே. எனக்கு ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா சொன்னாரு, கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆச்சான், ஆக்சிடென்ட் ஆயிட்டு
கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது முதுகில் உள்ள தண்டு உடைஞ்சிட்டு போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பல வருஷமா இருக்காரு. ஆனால் 2 மாசத்துல மனைவி விட்டுட்டு போயிட்டா. அவ்வளோதான், ஒரு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என்னன்னு கேட்டால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு முதுகில் அடி விழுந்துட்டு. அவ்வளோதான், ஏதோ உடைஞ்சிட்டு. அவ்வளோதான், விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கடைசி காலம் ஒரு குடும்பம் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதில் பல சவால்கள் உண்டு. சில குடும்பத்தில் உபத்திரத்தின் வழியில் போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, மதுபான அடிமையில் இருப்பாங்க, போதை அடிமையில் இருப்பாங்க, விக்கிர அடிமையில் இருப்பாங்க. சில வீட்டில் அம்மா அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். சில குடும்பத்திலே கணவர் நிறைய காரியத்திலே மனைவி தெரியாமல் துரோகம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடு, இன்னொரு பக்கம் பார்த்தா கோபம், டென்ஷன், வெறித்தனமா இருப்பாங்க. கணவன் மனைவி தான் பிடிக்காது. புருஷனை பார்த்தா கோபம் வரும், மனைவியை பார்த்தா கோபம் வரும். இதெல்லாம் என்னன்னா வெறி. சில வீட்டில் அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்த்தா கோபம் வந்துடும். அம்மாவை பார்த்த உடனே என்னமோ பார்த்த மாதிரி இருக்கும், அப்பாவை பார்த்தோன்னே என்னமோ பார்த்த மாதிரி இருக்கும். சண்டை போட தான் ரெடியா இருப்பாங்க. வெறி. சில வீட்டில் சொத்து பிரச்சனை வந்துடும். அது வரைய பார்த்தா நல்லா இருப்பாங்க. சொத்து பிரச்சனை வந்த உடனே குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பாட்டே பேசாது. என்னன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, அவளுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க. வெறி. இப்ப இந்த வெறி எங்கேருந்துலாம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்திலே, அது பக்கத்து வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், இல்ல ப்ரமோஷன் வேலையா எதுனாலும் இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வெறி இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இருதயத்துக்குள்ளே பெருந்திண்டியோ இல்ல வெறியோ இல்ல உலக கவலையோ, 3 பாயிண்ட் தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், 3 பாயிண்ட் தான். இந்த உலக கவலை எங்கெல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்கோ, எங்கெல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கையில தான் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாரு, பாரமடையாதபடிக்கும். அது ஒரு வெயிட்டா இருக்கும். அது எப்படி நம்ம சொன்னா புரியும் அப்படின்னா, அந்த லோட்மேன் அப்படிம்பாங்க. வியாபாரத்தில் இருக்கும்போது நான் சொல்ல முடியாது, ஒரு 50 கிலோ 100 கிலோ வெயிட்டை வந்து முதுகுல தூக்கி வச்சிருவாங்க. அதை கரெக்டாக கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து இறக்குவாங்க. லோட்மேன் ஒரு பொருளை, வெயிட்டான பொருளை முதுகுல வச்சு கொண்டு வந்து வைப்பாங்க. சில வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பொருள்கள் நிறைய காரியங்களை வந்து தலையில வச்சு தூக்கிட்டு வருவாங்க, இல்லை கையில் ரொம்ப வெயிட்டை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆண்கள் அப்படி செய்வாங்க. அதே போல வீட்டுல எல்லா பிரச்சனையும் இதயத்தில் வச்சிருப்பாங்க. என் புருஷன் இப்படி சொல்லிட்டான், என் வீட்டில் இப்படி நடந்துட்டு, எங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, கல்யாணத்தன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்க, நான் வேலைக்கு போன இடத்துல அப்படி சொல்லிட்டாங்க, கடைக்கு போகும்போது அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு 50 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. 50 பேரை பார்க்கும்போது 50 காரியம் ஞாபகத்துக்கு வரும். இந்த உலக கவலை, லௌகீக கவலை, இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா பாரமா இருக்கும். இப்ப 3 விதமான பாரம் இருக்கு. ஒரு பாரம் என்ன அப்படின்னா, பெருந்திண்டி. அதிகமா தின்னு 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 அப்படிதான் ஓடுது பெருந்திண்டி. அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, அது முதல் ஸ்டேஜ். 2வது வெறி. வெறித்தனமா இருப்பாங்க, கடிச்சு கொதறிடலாம்பாங்கல்ல, அப்படி இருப்பாங்க. ஏன்னா வெறி. அவங்கள்ட்ட யாரும் பேசவே முடியாதுப்பா, எப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கோபமா இருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த பக்கம் பேராங்க, அவங்கள்ட்ட பேச முடியாது அப்படிம்பாங்க. வெறி. 3வது உலக கவலை. சில ஆள்கிட்ட போய் பேசியாச்சுன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு உலக கவலையிலே இருப்பாங்க.
பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. அவங்க சாப்பிடணும், அவங்க விஷயத்த மட்டும்தான் யோசிப்பாங்க, வெறித்தனமா இருப்பாங்க, உலக கவலையிலே இருப்பாங்க. இப்படி சில குடும்பங்கள் உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. பாரம் அடையாதபடிக்கு அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் நெருக்கிறோம், ஒரு மனுஷனை கொன்றும். இப்ப நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுல ட்ரெஸ் இருக்கு, சாப்பாடு இருக்கு, மாசம் மாசம் சம்பளம் வருது, பையனும் சம்பளம் வருது, அப்பாவும் சம்பாதிக்கிறாரு, இவங்களும் வேலைக்கு போறாங்க. மாசம் பார்த்தா ஒரு 50,000 ரூபா, 1,00,000 ரூபா வருது. ஆனா நிம்மதி இல்லை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நிம்மதி இல்லை. 5,000 சம்பளம் வரும்போது நிம்மதி இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு 1,00,000 ரூபா வருது, ஆனா நிம்மதி இல்லை. என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு 100 காரணம் சொல்லுவாங்களே தவிர, எப்பா எங்க வீட்டுக்கு ஒரு 1,00,000 ரூபா வந்துட்டு இது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை ஏன் உங்களுக்கு நான் காலையில பேசுறேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க வீட்டுல பிரச்சனையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பா உள்ள போயிட்டு இருக்கும். ஏன்னா சில வீட்டுல எது நடக்கு எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, விட்டு கொடுக்குற என்ன இல்லை, உலக கவலை. அவ நல்லா இருக்கா, அப்ப நான் நல்லா இருக்கணும். அவன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், அப்ப என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, என் வீட்டுல கார் வாங்கணும். அவங்க வீடு கட்டிட்டாங்க, நான் உடனே வீடு கட்டணும். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு குடும்பம் உலக கவலையில எங்க போய் சிக்கி கொள்றாங்களோ அந்த இடத்துல நிம்மதி இருக்காது. இத முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எல்லா நாட்டில இருந்து செய்தி கேட்கறீங்க. ஏன் குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா, அந்த 3 பிரச்சனைக்குள்ள ஒரு பிரச்சனை கிடக்கும். சில குடும்பத்துல பிரிஞ்சு போறதுக்கு காரணமே இதுதான். பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, இதுதான் காரணம். இத கரெக்டா ஒரு குடும்பம் புரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சிம்பிளா சொல்றேனே, வீட்டுல அண்ணன் தம்பி இருப்பாங்க, இல்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்க, 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிடும். அதுல பார்த்தா ஒரு குடும்பம் பார்த்தா பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க பார்த்தா நல்ல லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க. உடனே அண்ணன் மனைவியோ இல்ல தங்கச்சியோ இல்ல குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துடும், ஒரு உலக கவலை வந்துடும், ஒரு வெறி வந்துடும். இதெல்லாம் உள்ளதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, பாரம் அடையாதபடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் போட்டு யோசித்துறாதீங்க. இப்போ லேட்டஸ்டா இப்போ இன்னொரு காரியம் இருக்கு. நல்ல படம் பார்ப்பாங்க, நல்ல செல்போன்ல பல மணி நேரம் இருப்பாங்க. என் வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படி சொல்லி ஏங்கிட்டு இருப்பாங்க. இதுவும் சில குடும்பத்துல இருக்கு. சில குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு எப்போ பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா, இவங்க வந்து நிறைய படம் பார்த்துருப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பாங்க, நிறைய இன்டர்நெட்டுக்குள்ள நிறைய சர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளையோ, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணோ இல்லை அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல உலக கவலை வந்துடுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு வெறி வந்துடுது. அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை, அதுக்கப்புறம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சது. சில குடும்பத்துல இந்த வெறி வரும்போது அடிச்சு கொண்டு போடுதாங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, கொலை நடந்தது. இதெல்லாம் நிறைய இடத்துல, நிறைய ஊர்ல, நிறைய இடத்துல இப்ப அப்படி ஆயிப்போச்சு. வெறி, இன்னொன்னு பெருந்திண்டி, 3வது உலக கவலை. இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கும்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த ஒரு 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்ல ஒரு வீட்டுல என்னெல்லாம் நடக்கு, ஒரு குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லாம இருக்கு, ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனை வருது, இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உலக கவலை இருக்கா, வெறித்தனமான ஒரு கோபம், எரிச்சல் எல்லாம் வருதா, பகை உள்ள இருக்கா, இல்ல ஒரு கசப்பு உள்ள இருக்கா, இல்ல ஏதாவது உள்ள கிடக்கா. அப்புறம் அந்த பெருந்திண்டி அதிகமா அதிகமா ஆசைப்படுற, சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். லாஸ்ட் பார்த்தா பாஸ்டிங் போட முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. ஏன்னா சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடும், அப்புறம் மயக்கத்துக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். பாரமடையாதபடிக்கும்
நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள், அது எந்த நாள்? தேவனோட தண்டனை வெளிப்படும். ஒரு குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவங்க இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. கீழ்ப்படிய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் கரெக்டா 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க, இல்ல மாசத்துல ஒரு நாள் போயிடுவாங்க, இல்ல வருஷத்துல ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? உலக கவலை, வெறித்தனமான கோபங்கள், நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். இது சில வீட்டுக்குள்ள இது மட்டும்தான் நடக்கும். அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில தேவனை எந்த அளவுக்கு தேடினாங்க, கையில பைபிள் எப்படி எடுத்து வாசிக்கிறாங்க, எப்படி தேவனை தேடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளா தான் பாயிண்ட். கர்த்தரை விட்டு தள்ளி போ தள்ளி போ தள்ளி போ தள்ளி போ தள்ளி போக அந்த இடத்துல தேவனோட தண்டனை வெளிப்படும்ல. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறான் அப்படின்னா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, பைபிள்ல அன்பு கூற சொல்லி போட்டிருக்கு, என் மனைவிட்ட அன்பு கூறல, என் புருஷன்ட்ட அன்பு கூறல, எங்க அம்மா அப்பாட்ட அன்பு கூறல, ஐயோ நான் அன்பு கூறலையே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல எது இல்லைன்னா அன்பு இல்லை. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு கூறுறவங்க தேவனால் உண்டாயிருக்கிறாங்க. ஒருத்தன் அன்பு கூறுறான் அப்படின்னா என் இதயத்துக்குள்ள தேவன் இருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பை மட்டும் காணும், மற்றது எல்லாம் இருக்கு. வீட்டுல பணம் இருக்கு, நகை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, புருஷன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, பேரம்பேத்தி இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா அன்பை மட்டும் காணும். எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் வீடு கட்டினேன் பிரதர், அந்த வீடு 1 கோடி ரூபா, எனக்கு ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணு, எனக்கு எல்லாமே இருக்கு, பேரம்பேத்தில எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கணவர் இறந்து போயிட்டாரு, பையன் நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கான், வீடு நல்ல 1 கோடி ரூபாய்க்கு நான் தான் கட்டினேன், எல்லாம் எனக்கு ரிட்டையர் ஆயிட்டு பென்ஷன் வருது, எல்லாம் வருது, ஆனால் நிம்மதி மட்டும்தான் இல்லை. ஏன் அப்படின்னா வீட்டுல யாரும் பேசல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா அன்பு மட்டும்தான் இல்லை. சில வீட்டுல அன்பு மட்டும் இல்லை அப்படின்னாலே அது நரகம் மாதிரி இருக்கும். எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது கர்த்தரை அறியாதவங்க, மற்ற மக்கள், அவங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. இந்த 2 வார்த்தை சொல்லுவாங்க, என் வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. எங்க வீடு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டா தேவனை தேடல, தேவனுக்கு பிரியமானபடி வாழல. மெய்யான தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் தெரியாது. சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் சமாதானமா இருக்கணும், நம்ம எல்லாரும் சமாதானமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு? வீட்டுல 4 பேர் தானப்பா இருக்கிறாங்க, இல்ல ஒரு 6 பேர் தானே இருக்கிறாங்க. வாலிப பிள்ளை அம்மா அப்பாட்ட பேசாம எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருது. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, பிரதர் என் மகா வீட்டுக்கு 10 நாள் ஆச்சு. அம்மா உங்க மகளுக்கு எத்தனை வயசு அப்படின்னு, 15 வயசு தான் அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு, என் மகள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், லாஸ்ட் வீட்டுக்கு 10 நாள் ஆச்சுன்னு வரல அப்படிம்பாங்க. இன்னொரு வீட்டுல அம்மா அப்பா எச்சரிக்கை கொடுத்தாங்க, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னாங்க. நான் அதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரல. தேடி தேடி பாக்குறாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மா அப்பா மேல வெறி,
நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும்? இப்ப நிறைய வாலிப பையங்க அப்படிதான். ஏல நைட்டு வெளியே போகாதடா, வீட்டில் இரு அப்படின்னா, நான் உங்க வார்த்தையை கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிடுவோம். எங்கேயாவது போய் பல மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு பெருந்திண்டி, வீட்டுல கீழ்ப்படிய மாட்டாங்க, வெறி, அம்மா மேல அப்பா மேல வெறி, அப்புறம் உலக கவலை, ஏதாவது ஒரு வேலை இல்லாம இருக்கும். வேலை இல்லைன்னா வேலைக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா தேவன் வேலையை தர போறாரு. இப்ப அப்படிலாம் இல்லை. எங்க அம்மா அப்பா என்ன சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், போதை அடிமை. ஒரு வீட்டுக்குள்ள என்னெல்லாம் மிஸ்டேக் வருது, ஏன் மிஸ்டேக் வருது? உலக கவலை இருந்தா மிஸ்டேக்ல இருக்காங்க, வெறித்தனமான காரியம் இருந்தா மிஸ்டேக்ல இருக்கிறாங்க. பெருந்திண்டி அதிகமா சாப்பிடும்போது அங்க ஒரு பிரச்சனை வந்தது. இதெல்லாம் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள், அது எந்த நாள்? தேவனுடைய தண்டனை. ஒரு வீட்டுக்குள்ள தேவனுடைய தண்டனை எப்போ யாருக்குமே தெரியாது. என் வாழ்க்கையில நான் தேவனுடைய தண்டனையை வாங்கியிருக்கேன், நல்ல அடி வாங்கியிருக்கேன். தேவனுடைய தண்டனை நான் அடி வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் சாபம்னா என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். நல்ல அடி வாங்கியிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் தெரியுது. எனக்கு கிருபை தந்திருக்காரு, அதான் இன்னும் உயிரோட இருக்கேன். அதை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதையும் ஏன் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா இதுல நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு இன்னைக்கு காலைல உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். சுவாசத்தை இன்னைக்கு தந்திருக்காரு. சுவாசம் இல்லைன்னா அவ்வளவுதான், அடக்கம் தான். அப்புறம் அடக்க ஆராதனை, இவர்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரா கல்லுல எழுதிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டால், வீட்டுல புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வராது, அம்மா அப்பாட்ட சண்டை போட மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட கோபமா பேச மாட்டாங்க, எது மேலையுமே ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முழங்கல்ல நில்லுங்க. தேவனை தேட தேட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும். உங்கள் மேல் வராதபடிக்கும் அப்படின்னா நம்ம மேல தண்டனை வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அதுல கடைசி ஒரு பாயிண்ட், நம்ம மேல தண்டனை வராதபடிக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என் மேல தண்டனை வராதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். நான் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, பெருந்திண்டிக்காரனோட போய் சேர்ந்துடக்கூடாது, நானும் அதிகமா சாப்பிட்டு வம்பா போயிடக்கூடாது. 1. 2வது வெறி, யாரு மேலேயாவது கோபம், வைராக்கியம், எரிச்சல், பகை, அதுவும் இருக்கக்கூடாது. 3வது உலக கவலை. இப்ப நான் ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் சாகணும்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு மாந்திரியம் பண்ணி செத்து போயிட்டான், அது கணக்கு முடிஞ்சிட்டு. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே உலக கவலை இருக்கக்கூடாது. உலகத்துள்ள காரியத்தை நான் உட்காந்து யோசிச்சுட்டு மண்டைய வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும். எனக்கு பரலோகம் இருக்கு, நான் அந்த பூமியில கர்த்தருக்கா எப்படி வாழணும், அத ஒரு குடும்பத்துல யோசித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம சமாதானமா இருக்க முடியும், வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கும், குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியும். ஒரு சிம்பிளா சொல்றேனே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கு, அந்த வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குமா? அந்த பிள்ளைகளை எப்படி வளரும்? இஷ்டம் போல அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பா சின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க மறுபடியும் அன்பா பேசி, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பேசிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், யாரோ ஒரு ஆள் இறங்கி போய் அந்த குடும்பத்துல அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்துல பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணணும், தேவனை தேடணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள முதல்ல ஒருமனப்பட்ட ஆவி வரணும். இல்ல கணவர் தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு, அவர் பாவ அடிமையில இருக்காருன்னா செய்யாதீங்கப்பா, பிள்ளைகள் உங்களை பார்த்து கெட்டு போயிரும்.
அப்படின்னு சொல்லி வீட்டில் பெற்றோர் நார்மலாக இருக்கும்போது, வீட்டில் குடும்பத்தில் நார்மலாக இருக்கும்போது பேசணும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி கேட்டு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. உலக கவலை வேண்டாம். கொரோனாக்கு அப்புறம் நம்மளை உயிரோட வச்சிருக்காருல, உலக கவலை வேண்டாம். ஏன்னா நிறைய வீட்டில் பிள்ளை இல்லாமல் இருக்கு, கல்யாணம் முடியாமல் இருக்கு, புருஷன் சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஐயா அதெல்லாம் உலக கவலை தானே இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் பாரம் அடையாதபடிக்கும் பைபிள் என்ன போட்டிருக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் தேவனோட சமூகத்துல போய் அழுது ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டம்மா அழுது ஜெபம் பண்ணியிருக்கா. சர்ச்சில் போய் ஆல்டர்ல போய் அழுது ஜெபம் பண்ணா. கர்த்தரோட கிருபையால நீ ரட்சிக்கப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, அதையும் தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து எனக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். கடைசி வரிய முடிவு வரைந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த பூமியில நம்ம கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தாலும் மட்டும்தான் அந்த கடைசி வரிய நம்ம போய் சேர முடியும். கடைசி வரிய நான் போய் சேரணும் அப்படின்னா அவருடைய கரம் என் மேல இருக்கணும். நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்தை விட்டு வழி விலகும் போது நிறைய ஆபத்து இருக்கு. அதனால கால வேளையில இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தீர்மானம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க. கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. அப்பா, பெருந்திண்டி, வெறி, உலக கவலை பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோட பேசின கிருபைக்கா நன்றி. எங்க வாழ்க்கையில நாங்க எந்த பகுதியிலே சீர் பொருந்த வேண்டுமோ, இன்னும் எந்த பகுதியிலே பலப்பட வேண்டுமோ, ஆவியானவர் எங்களோட பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய காரியத்தை யோசித்து 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 பாரமடையாதபடிக்கு அதை காரியங்களை விட்டு வெளியில வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு கர்த்தர் வேலை அடைங்க. புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலால் நிரப்புங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, ரட்சிப்பின் வஸ்தாங்க, நீதியின் சால்வை தாங்க, மான் கால்களை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, எந்த குடும்பத்துல சோர்ந்து போயிருக்காங்களோ, காண்டாம இருக்குது பலனை தாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரை உண்மை அழைக்கிறோம். எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீங்க. அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம். புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் மேல அப்பா இரக்கமா இருங்க, மனம் இறங்குங்க, கிருபைகளை தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பழனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசுரிங்க, அப்பத்தின் தண்ணியில் ஆசுரிங்க. இணைந்துகிற குடும்பங்கள் அப்பா தேவ சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்பணும். கர்த்தர் கிருபை தாங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம்
பிள்ளைகளை தொடட்டும்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, இன்னுமாக ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள தங்கியிருந்து படிக்கிறாங்க, மேல் படிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கணும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைங்க. வெளியில புறப்பட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. தேவையில்லை எல்லா நாச மோசங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் விலக்கி உங்க பிள்ளைகளை அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து முன்னுப்படுமா தேவ நிப்பாட்டி பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்துல வாகனத்துல போறாங்களோ எல்லா ஆக்சிடென்ட்டுக்கு எல்லா தேவையில்லை எல்லா செத்தகளை அழிபட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமான பாதுகாப்பு தாங்கப்பா. முன்னும் பின்னுமாக அப்பா பிள்ளைகளுக்கு வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் வாகனத்துல போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, எந்த குடும்பத்துல ஸ்கேன் எடுத்து அப்பா எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளியே அப்போ அப்பா யூடியூப் சேனல் மூலமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவவஸ்துல எழுதப்படணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை அப்பா ஆட்டுக்குட்டிய ஜீவவஸ்துல எழுதுங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டளுங்க. எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் மன்னித்து மனமிறங்கி அப்பா உங்க பிள்ளைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்திலே குழுக்குள்ள பணம், பேங்க் லோன், இஎம்ஐ, ஃபைனான்ஸ், இன்னுமா ஜுவல் லோன், ஹோம் லோன், பலவிதமான அப்பா கடனிலே ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய பாவங்களை மன்னித்து கடன் உபத்திரம் மாற கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வேலி அடைங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. நிறைய குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்குள்ள பண்ணிக்கிறோம். சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போறக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. சில குடும்பத்துல வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்தமா பிசினஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா உபத்திரத்தோடு இருக்காங்கப்பா. குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, விக்கிரத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனில திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. வாசல் திறக்கப்படட்டும். இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். திருமணத்துக்கு ஆயத்தமாக ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும். கிராம ஊழியம், மிஷனரி ஊழியம், எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடித்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமத்தையும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு அமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.